மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் 100% வருகை பதிவு செய்துள்ளனர். மக்களவை விவாதங்களில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழக வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் நலனுக்கான கேள்விகளை அதிக அளவில் எழுப்பி அஇஅதிமுக எம்பிக்கள் சாதனை நிகழ்த்தியுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா கழக வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் பேராதரவு திரட்டினார். முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் அளவற்ற ஊழல்களையும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் திமுக இழைத்த துரோகங்களையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விளக்கமாக எடுத்துரைத்ததோடு அஇஅதிமுக அரசு தமிழகத்தில் மேற்கொண்டுள்ள பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டார். தமிழக மக்களுக்காகவே நான், தமிழக மக்களின் நலன் மட்டுமே எனது குறிக்கோள் என பொதுமக்களிடையே எடுத்துரைத்து மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வாக்கு சேகரித்தார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற அனைத்து இடங்களிலும் பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அலைக்கடல் என லட்சக்கணக்கில் திரண்டு நின்று மக்களின் முதல்வருக்கு தங்களது பேராதரவை தெரிவித்தனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்களாலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்ட தமிழக மக்கள் மக்களவைத் தேர்தலில் 37 அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு இமாலய வெற்றியை வழங்கினர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்திலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக உருவெடுத்து சரித்திர சாதனை படைத்தது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற பணிகளை மக்கள் பணிகளாக எண்ணி சிறப்பாக செயல்படுமாறு நாடாளுமன்ற அஇஅதிமுக உறுப்பினர்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டார். அதன்படி மக்களவை வருகை பதிவில் 100% என்ற இலக்கை அஇஅதிமுக உறுப்பினர்களே பதிவு செய்துள்ளனர். தன்னார்வ ஆராய்ச்சி அமைப்பு ஒன்று அனைத்து எம்பிக்களின் செயல்பாடுகள், வருகை பதிவுகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அவற்றின் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற மக்களவையில் 37 அஇஅதிமுக உறுப்பினர்கள் மிக அதிக அளவு வருகையை பதிவு செய்துள்ளனர். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 37 உறுப்பினர்களில் 25 பேர் இதுவரையிலான நாடாளுமன்ற மக்களவை நடவடிக்கை நாட்கள் அனைத்திலும் பங்கேற்றுள்ளனர். அதாவது 100% வருகையை பதிவு செய்துள்ளனர். மேலும் மக்களவை விவாதங்களில் அதிக கேள்வியை எழுப்பிய பெருமையையும் அஇஅதிமுகவே பெற்றுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி தமிழக மக்களின் தேவைகளுக்காகவும் மக்கள் நலத்திட்டங்களுக்காகவும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கான கேள்விகளை எழுப்பினர். கச்சத்தீவை மீட்பது, உரத் தொழிற்சாலைகளுக்கு மானியம் வழங்குவது, புதிய ரயில் திட்டங்கள், காவேரியின் குறுக்கே புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட தமிழக மக்களின் நலன்களுக்காக அஇஅதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தங்களது செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டனர். இதேபோன்று மாநிலங்களவை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் தமிழகத்தைச் சேர்ந்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் தொடர்ந்து பங்கேற்றுள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழக மக்களின் நலன்களுக்காகவும் மக்கள் நலத்திட்டங்களுக்காகவும் அஇஅதிமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர்.